நம்ம ஒரு காலர் ஆர் க்ளோஸ் நெக் எடுக்கிறதா இருந்ததுன்னா நம்மளுடைய ஆல்ரெடி இருக்க மெஷர்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அண்ட் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிள்ங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய ஒரு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லேருந்து நான் க்ளோஸ் நெக் போகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் அளவை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு நான் 2.5 2.75 கொடுத்துருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கோட கான்ஷியஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு நான் செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னோடய ஷோல்டர் ஃபினிஷிங் மோர் தென் 3.5 இருக்கணும் மினிமம். ஓகேங்களா? அதிகபட்சங்கிறது 4.25 வரைக்கும் வரலாம். அது பேஸ்ட் ஆன் கஸ்டமருடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ மினிமமாக 3 இன்ச்சுங்கிறது இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் எனக்கு 5 கொடுத்துட்டேன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் நெக் டாப்பாக இருக்கிறதுனால எனக்கு பேக்குக்கு ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் ஓகேங்களா, இது மட்டும் எனக்கு அதிகம் பண்ணால் போதும். அதே மாதிரி ஷோல்டர் ஃபினிஷிங். இப்போ பேலன்ஸ் எல்லா மெஷர்மெண்ட்டும் எனக்கு சேம் அதுவாக தான் இருக்குது. என்னோடய ஃபிட் ஸ்டைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் பாட்டம் ரவுண்டோட இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் காலர் ஆர் க்ளோஸ் நெக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ இந்த மாதிரி காலர் அண்ட் க்ளோஸ் நெக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும். நான் பேசிக்கில் சொன்ன மாதிரி பாட்டம் டைப் உங்களுக்கு அம்பர்லா குர்த்தி அவைலபிள், ஆப்பிள் கட் அவைலபிள், அதே மாதிரி ஃப்ரண்ட் டைப்பில் பிரின்சஸ் கட் போய்க்கலாம். இப்போ நான் காலருங்கிற ஆப்ஷன் வரும்போது என்ன மாதிரியான நெக்ஸ், ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியெல்லாம் வைப்போமோ அந்த நெக்ஸ் மாடல் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள். ஓகே, அண்ட் இதில் ஒரு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஷோல்டர் ஃபினிஷிங். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ஷோல்டர் ஃபினிஷிங் கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா என்னோடைய மெஷர்மெண்ட் நான் ஷோல்டர் ஃபினிஷிங் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஷோல்டர் ஃபினிஷிங் வராது. பட் என்னுடைய க்ளோஸ் நெக் பேட்டர்னுக்கு எவ்வளோ க்ளோஸ்டாக வரணுங்கிறது தான் நம்மளோட டிஃபால்ட் பேட்டர்னில் வரும். இல்லை என்னோட ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு தான் நான் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் டைப்பை கிளிக் பண்ணுறீங்க, காலருக்குள்ளே போகிறீங்க. இதில் வந்து பேஸ்ட் ஆன் ஷோல்டர் ஃபினிஷிங் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்னோடய பிரெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோடய பிரெத்தில் மாறிடும். அதே மாதிரி நெக் ஹைட்டும் நான் கொடுத்த நெக் ஹைட் எனக்கு வந்துடும். அப்போ எனக்கு இந்த பிரெத் மாறுறதுனால என்னுடைய மினிமம் லூஸுங்கிறது கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கோமாங்கிறத நான் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் நான் 5 இன்ச்சு கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு 5 இன்ச்சுக்கு இது ஒரு க்ளோஸ் நெக் பேட்டர்னாக நம்மளுக்கு வந்துடும். அப்போ எனக்கு இந்த க்ளோஸ் நெக் பேட்டர்னில் காலர் ஏதாவது நான் வைக்கிறேன் அப்படின்னா அகெயின் நான் என்னுடைய காலர் போர்ஷனில் போய் ரவுண்ட் நெக் வைக்கிறேன்னா ரவுண்ட் நெக் மாற்றிக்குவேன். அப்போ எனக்கு இந்த ரவுண்ட் நெக் மாற்றும் போது அகெயின் பேக் போர்ஷன் எனக்கு பேக் டு த க்ளோஸ் நெக்குக்கு வந்துடும், நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறி வந்துடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன டைப் ஆஃப் காலர் வேணுமோ அந்த காலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஹாஃப் ரவுண்ட் காலர் வேணும்னா அது தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்துடும். இல்லை எனக்கு இப்போ நான் காலர் டைப்பே போகிறேன் ஆனால் எனக்கு இந்த காலர் வேண்டாம், என்ன காலர் வேணும்னு பார்க்குறதுக்கு நம்ம நெக் டிசைனுக்குள்ளே போனீங்கன்னா காலர் டைப்புன்னு இருக்கும். இதில் ஷர்ட் காலர் டிஃபால்ட்டாக வர்றது, ஸ்டாண்ட் காலரில் ரவுண்டு, பீட்டர் பேன் காலர். இப்போ நான் ஸ்டாண்ட் காலர் ரவுண்ட் போகிறேன்னு வைங்க, எனக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அப்போ என்னோடய ஹைட்டு, காலரோட ஹைட்டு நான் எவ்வளோ வேணுங்கிறது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், காலர் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். காலர் ஹைட் எனக்கு ஒரு 1.5 இன்ச் போதும் அப்படின்னா 1.5 இன்ச் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டா எனக்கு இது மாறிடும். ஆனால் லென்த்துங்கிறது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லென்த் வந்திருக்கும். ஸோ லென்த் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹைட்டு மட்டும் மாற்றுறதாக இருந்தால் நீங்கள் இதில் போயிட்டு மாற்றிக்கலாம். ஸோ க்ளோஸ் நெக் பேட்டர்ன் கொடுக்கும்போதும் ஸ்லீவ் டைப்பும் நம்மளுக்கு இங்கேயும் எடுத்துக்கலாம். என்ன ஸ்லீவ் டைப் வேணுமோ அந்த ஸ்லீவ் டைப் நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான டயக்ராம்ஸும் நம்மளுக்கு இங்கேயே வந்துடும். ஆனால் இந்த எல்போ ஸ்லீவு, பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறதா இருந்ததுன்னா கரெக்டான ஹைட்டு கொடுத்துருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் 6 இன்ச் ஹைட் தான் கொடுத்துருக்கேன். நான் இதில் போய் எனக்கு எல்போ கொடுத்தேன்னு பாருங்கள், இந்த டயக்ராமே நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த டயக்ராம் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு உண்டான ஹைட் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்ம அங்கே ஃபீட் பண்ணிக்கணும். அண்ட் மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காலரோட ஃப்ரண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் லெஸ்ஸாக வரும்.
இதுவும் உங்களுக்கு அந்த டயக்ராம் கட்டிங்கில் நான் உங்களுக்கு காட்டுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த 1/2 இன்ச் டீவியேஷன் நம்ம பேசிக் டாப்பில் எப்படி டீவியேஷன் இருக்குமோ அந்த மாதிரி குறைஞ்சி வரும். வேண்டாம் அப்படின்னா இந்த காலர் ஃப்ரண்ட்டில் போய் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஈவனாக வந்துடும். ஸோ அப்போ எனக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஈவனாக வந்துடும். ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலர் ஃப்ரண்ட்டு லெஸ்ஸில் தான் இருக்கும். அப்போ எனக்கு என்னாகும், இந்த ஷோல்டர் பகுதி எனக்கு இங்கே உள்ளே வந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ காலர் டாப்பில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் வருங்கிறது பார்த்தாச்சு. இது எனக்கு காலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் போயிட்டு காலரில் போய் இந்த ஷோ காலரை எடுத்துட்டிங்கனாலே போதும். அப்போ அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சேவ் டயக்ராம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்துடும். இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஜ் வைஸ் கொடுத்துக்கலாம், நம்ம ரெகுலர் டாப்க்கு கொடுக்குற மாதிரியே. தேங்க்யூ.